ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டான வடைன்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் நான் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி விட்டு ஒரு 2 முறை அலசிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நல்லா தோல் சீவின உருளைக்கிழங்கு, நான் வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிறேன். அதையும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. அதனால் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த அவுளில் இருக்கிற தண்ணியும் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியும் போதும். அதனால் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் அன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மாவோட பதம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து எப்படி நம்ம வடை தட்டுவோமோ அதே மாதிரியே தட்டிக்கோங்க. நடுவில் நீங்கள் லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டான வடை, அப்படியே நீங்கள் மெதுவடை சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது. உளுந்து வடை மாதிரியே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு விட்டுறாதீங்க. எண்ணெய் உங்களுக்கு ஓவராக இழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு சலசலப்பு அடங்கினதோட நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டுட்டு எடுத்துருங்க. இது மெதுவடை மாதிரி உங்களுக்கு மேலே எலும்பி வராது. லைட்டாக கீழே போய் எண்ணெயில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாவு நல்லா வேக வேக உங்களுக்கு மேலே எலும்பி வந்துடும். இப்போ எனக்கு சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. நான் இப்போ எல்லா வடையுமே வெளியில் எடுத்துட்டேன். ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் ஒரு டீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கிட்ஸுக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்குது. நம்ம சாப்பிட்ற மெதுவடை மாதிரியே நல்லா சூப்பராக வந்திருக்குது வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.